நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலையிலேயும் மாலையிலேயும் உங்களோடு இருக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த அழைப்பை கொடுத்ததான பாஸ்டர் மாநகர் தனபால் அவர்களுக்காகவும் பாஸ்டர்மா சில்வியா அவர்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாட்களில் வியாதியின் கஷ்டங்களிலிருந்து ஊழியக்காரன் விடுதலை பெற்று வரவும் இன்றைக்கு உங்களை நடத்தவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்குறோம். இன்றைக்கி மகளிர் தினம். காலையில் ரொம்ப ஜெகஜோதியாக எல்லா மகளிரும் ரொம்ப பிரமாதமாக அவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினார்கள். சாயங்காலமும் மகளிர் தான் இதில் டாமினேட் பண்ணுவதாக நான் பார்க்குறேன். என்னை கொண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு விட்டிருக்கிறார்கள். பரவாயில்லை. காலையிலே வராமல் இந்த சாயங்காலத்தில் வந்தவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலே வந்து சாயங்காலத்தில் வராமல் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்து சொல்ல அவர்களுக்கே இல்லை. அவர்கள் அதை கேட்க முடியாது. சொல்லுங்கள், பாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது ரொம்ப மோசம். காலையில் அப்படி உயிரை கொடுத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சாயங்காலமும் வருவோமே, மதுரைக்கு போகிற பாதையில் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போவார், கேட்டுட்டு போவோன்னு சொல்லி இல்லாமல் போயிட்டாங்க. பார்த்தீங்களா? பவுல் அதைத்தான் சொல்கிறாரு. எல்லாரும் அப்படி இல்லை. பிலிப்பியரில் சொல்லும்போது எல்லாரும் அப்படி இல்லை, அவன் தீமோத்தி மாத்திரம்தான் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இதை போய் அவங்ககிட்ட சொல்லாதுங்க. காலையிலேயும் இந்த வசனத்தை தான் வாசித்தோம். காலையிலேயும் இந்த வசனத்தை தான் வாசித்தோம். அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். வசனத்தை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அருமை தம்பி பாஸ்டர் யோவேல் தினகரன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தீவிரமானவர். என்னை போல சிரித்த முகமுடையவர், என்னை போல பெரிய பற்கள் உடையவர். காலையில் அங்கே டேவிட் ஜானி அவருடைய சபையில் சொன்னேன். ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு உடனே என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால், பாஸ்டர் உங்களுக்கு பெரிய பல்லு, அதையா சொல்லணும், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் குரல் வளம் நன்றாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் குரலை நாங்கள் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி இப்போவும் கணீரன்கிற குரலோடு பேசுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. இப்போவும் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் பனங்கிழங்கு சாப்பிட்டேன். அப்போ பல்லில் கொஞ்சம் ஓட்டைகள் அங்கங்கே இருக்கிறதை நான் பார்த்தேன். அங்கே போய் சிக்கி கொள்ளுகிறது. அப்போது அதை பற்றி பிரச்சனை இல்லை. பனங்கிழங்கு தின்னுவருக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் பலன் தருவார். அப்போ ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பல்லு போச்சுன்னா சொல்லு போயிருமே. அது போகாது. செற்று பல்லு கட்டியாவது இதே குரல் வளத்தோடு நாங்கள் பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன வந்ததோ அது என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் உங்கள் பல்லு மண்வெட்டி பல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்ல. அவங்க வீட்டில் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் மண்வெட்டி கிடக்குமா இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் பேனாவாக கிடக்கும். அதில் 4 பேனா, இதில் பேனா. நாங்கள் எழுதக்கூடியவங்க. அவங்க விவசாய தொழில் செய்கிறவளாக இருப்பாங்க, தெரியல. உங்கள் பல் மண்வெட்டி பல். நான் டென்ஷன் ஆகிட்டேன். அவங்கள என்ன பண்ண முடியும் பாஸ்டர்? நான் மரியாதையை காக்க வேண்டும். ஊழியக்காரன் அடியாதவனாகியும் பவுல் சொல்கிறார்ல, அடிக்கக்கூடாது. அதனால் பைபிள் காலேஜ்லேயும் 33 வருஷம் இருந்தேன். யாரையும் நான் அடித்ததே கிடையாது. உங்களை அடித்தது உண்டா? கிடையாது. உங்களை அடித்தது உண்டா? கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். அதனால் அப்படி டென்ஷன் ஆச்சுது. அதனால் என் தரப்புக்கு நான் சொன்னேன், ஏம்மா உங்கள் பல் அரிசி பல், அரிசியில் செய்த முறுக்கை கொண்டு வாங்க. நான் 10 நிமிஷத்துக்கு 8 முறுக்கு சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கும் சொல்லுறேன், போட்டி போடுவோம். 10 நிமிஷத்துக்கு 8 முறுக்குக்கு நான் க்ளீன் சாப்பிடுவேன். போங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டுது. சிலர் அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆளை போட்டு உங்கள் பல்லு பெருசு, உங்கள் முடி
எலும்பி நிற்குது, பன்னிமுடி, உங்கள் வயிறு பானை வயிறு அப்படிலாம் சொல்லப்படாது. இருக்கட்டுமே, அவரவருக்கு கர்த்தர் கொடுத்தது அவரவருக்கு க்ளீனாக இருந்துட்டு போட்டுமே. அப்படி தான் ஒரு அம்மா அமெரிக்காவில் ஒரு பாஸ்டரை பார்க்குறதுக்கு போச்சு தான். போய் பாஸ்டரை பார்த்துக்கிட்டு, பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு தான். அப்போ என்ன சொல்லிச்சு தான் அந்த அம்மா அவரு சொன்னாராம், அம்மா சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள், உங்கள் டை ரொம்ப நீளமாக இருக்குது, எங்கே பார்த்துருக்குது பாருங்கள். அவர் கெட்டுனவர் கரெக்டாக இது வரைக்கும் கொண்டு நிற்காமல் கொஞ்சம் நீளமாக கீழே தொங்கிட்டு கிடந்திருக்குது. அதனால் உங்கள் டை நீளமாக இருக்குது. அப்போ அவருக்கு இது சோதனை வந்துட்டுது, வில்லங்கமாக வருது. இந்த அம்மா நம்ம லேசான கேஸுன்னு நினச்சோம், இது லூஸான கேஸாக இருக்குது. நேர நம்ம டையில் கண்ணு போயிட்டுது. அப்படி அதுக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்டாராம். அது வெட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு தான். எல்லா அமெரிக்காவில் உள்ள பாஸ்டர்ஸுடைய டேபிள்லையும் ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். இந்த ஃபேன் தான் இடைஞ்சலாக இருக்குது, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன், எல்லாமே ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ஏதோ ஒன்று இடைஞ்சல் இந்த பாப்பா பண்ணுறாளேன்னு யோசனை. மகளிர் தின ஸ்பெஷலாக இது விடுக்க பாப்பா, நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வச்சிருக்கேன் எனக்கு. அப்போ அதுக்கு என்னம்மா பண்ணுன்னு சொன்னோடனே வெட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு தான். உடனே கத்திரிக்கோலை எடுத்து கொடுத்தாரா, வெட்டிட்டு போயிட்டு தான். எப்படி நடக்குது பாருங்கள். அதனால் நாங்கள் பாஸ்டர்மாரெலாம் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிறோம் மகளிர் தினத்தில். அந்த அம்மா வெட்டிட்டு போச்சு தான். இவர் பாவம் போல் இருக்கக்கூடிய பாஸ்டர், பாவம் கிடையாது, பாவம் போல் இருப்பார். பாஸ்டர்மாரை பார்த்தா பாவம் போல் இருப்பாங்க, பாவம் கிடையாது, நீங்கள் ரொம்ப அப்போ அந்த அம்மா போயிட்டே இருந்ததான். கூப்பிட்டாராம், அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த அம்மானு கூப்பிட்ட உடனே அந்த அம்மா அப்படி ஒரு லுக் விட்டுட்டு என்ன அப்படின்னு கேட்டுதான். அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டார். அவர் சொல்லுங்க அப்படின்னு நின்றுதான். உங்கள் நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குதுமா, நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு. அப்போ அப்படின்ட்டு கத்திரிக்கோலை எடுத்துட்டாராம். ஓடிச்சு தான் ஓட்டம். அழகப்பா யூனிவர்சிட்டியோடு சேர்த்து அந்த பக்கம் ஓடிட்டு தான். அதனால் சிலர் அப்படி வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு 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 ஜோவியலாக அது அறியப்பட்டதான ஒரு விஷயம். அதனால் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். காலையில் இவங்க ரெடியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் தான் இன்னைக்கு இப்போ அவங்க மைக்கு எடுக்கலை பார்த்தீங்களா. காலையில் நாங்கள் சுவாரஸ்யமாக சில காரியங்களை பேசி கொண்டிருந்தோம். அது என்னன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அப்புறம் பார்த்துக்கிடுங்க. அதனால் சேர்ந்து நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது. தீர்க்கதரிசிகளின் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை
எடுத்துக்கொண்டான். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியாவுக்கு பிறகு எலிசா ஊழியக்காரனாக வந்தார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றவன் கேட்டான். அவன் கேட்டபோது அவன் சொன்னான், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். 2 மடங்கு என்பதல்ல அதன் பொருள். ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற அந்த குமாரன், மூத்த குமாரனுக்கு 2 பங்கு, 2 பிள்ளைகள் இருந்தால் 3 பங்காக சொத்தை பங்கு வைப்பார்கள். மூத்தவனுக்கு 2 பங்கு, அடுத்தவனுக்கு இளையவனுக்கு 1 பங்கு. அதான் அந்த மூத்த குமாரன் ரொம்ப வருத்தமாக இருந்தான். சொத்து 3 பங்காக வைத்திருக்கிறது, 2 பங்கு மூத்தவனுக்கு கிடைத்து விட்டது. இளையவன் கெட்டகுமாரன் சரித்திரத்தில் லூக்கா 15வது அதிகாரத்தில் இளையவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று கொண்டு, ஆஸ்தியை விற்று கொண்டு அவன் போய்விட்டான். போய் எல்லாவற்றையும் செலவழித்து பன்றிகளுக்கு போடப்படுகிற தவிட்டை தின்பதற்கு அவன் ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை கொடுக்கவில்லை. அப்படி தவிடு கூட கிடைக்காம பசி பட்டினியில் வீட்டுக்கு வருகிறான். அப்போ மூத்த குமாரன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னு சொன்னால், ஏன் 2 பங்கு என்கிட்ட இருக்குது, இவன் பங்கு போயிட்டுது, இனி இப்போ இந்த பங்கில் இவன் 1 பங்கு கேட்குறதுக்கு வர்றான். அதனால தான் அவன் கோபமாக உள்ளே போகாமல் இருந்தான். அதுதான் பின்னணியம். அப்போ சிரேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபு ஏசாவையும் குறித்து பார்க்குறோம். ஏசா முதலாவது பிறந்தவன். அதனால் முதலாவது பிறந்தவன் ஒரு 5 செகண்டுக்கு பின்னால் பிறந்திருப்பார், 2 பிள்ளைகள் அல்லவா. அதனால் அவன் முதலாவது பிறந்தவன். அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம், 2 பங்கு சொத்து அவனுக்கு, 1 பங்கு சொத்து யாக்கோவுக்கு. யாக்கோவு அதை சரி பண்ணுறதுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போய் அல்வா கிண்டுனான். க்ளீனாக சிவப்பு கலரில் அல்வாவை கிண்டி, திருநெல்வேலிக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க, எப்பா அவன் அல்வா கொடுத்து விடுவான்ப்பா. அதனால தான் நான் நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலியில் இல்லாமல் மதுரைக்கு வந்திருக்கிறேன். மதுரையில் அதை விடவும் டேஸ்டான அல்வா கிடைக்குது. அதனால திருநெல்வேலியில் உள்ளதான மஸ்கோத் அல்வாவுக்கு வராதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். போன வாரம் நான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தேன். நல்ல தங்கபாண்டி அல்வான்னு சொல்லி வாங்கி கொடுத்து விட்டாங்க. அது இன்னும் நாக்கில் தண்ணி ஊறுது. ஆனால் சாப்பிடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்தால் டிங்குன்னு ஒரு பெல் அடிக்குது, எல்லாருக்கும் கேட்குது நான் அல்வா சாப்பிட போகிறேன்னு சொல்லி. அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கட்டும். அப்போ இவன் அல்வா கிண்டுறான். யார்? சிவப்பான ஒரு கூழ் காய்ச்சிக்கிறான். அதை தான் நம்ம அல்வான்னு சொல்கிறோம். அல்வா காய்ச்சி அவன் சொல்கிறான், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, நான் சாக போகிறேன், கொடு. அப்போது சாப்பாட்டை கொடுத்து ஏமாற்றிவிட்டான். சாப்பாட்டை கொடுத்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான், எடுத்துட்டான். அப்போது எலிசா கேட்குறான்னு சொன்னால், எனக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் வேண்டும். உமக்கு ஒரு குமாரன் இருந்திருந்தால், எலியாவுக்கு ஒரு மனைவி இருந்ததாக நமக்கு தெரியாது, எலிசாவுக்கு ஒரு மனைவி இருந்ததாக தெரியாது. கர்த்தருக்கென்றே தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். தீர்க்கதரிசிகளிலே மனைவி இருந்தவர்கள் என்று சொல்லுவது ஓசியா மாத்திரம்தான் நாம் அப்படி பார்க்குறோம். ஓசியா மாத்திரம்தான் அப்படி மனைவி இருந்ததாக பார்க்குறோம். அது ஒரு லேசான கேஸு கிடையாது, அது லூஸான கேஸு, அது வித்தியாசமான மனைவி. ஆக இவரெல்லாம் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். கர்த்தருடைய வேலை என்ன சொன்னால், அவருடைய காலங்களில் எல்லாம் நாசமாய் போகக்கூடியதான ஒரு சூழலை, யெகோவா தேவனை அறியாத ஒரு கூட்டம் வந்திருந்தது. அதிலிருந்து பாகாலை பின்பற்றுகிறதான கூட்டமாக போய்விட்டது. அதிலிருந்து இந்த யெகோவா மார்க்கத்தை ரட்சிக்க வேண்டும் என்று உறுதியாக நின்றவர்கள். அதனால் உமக்கு கல்யாணம் ஆகி உமக்கு ஒரு குமாரன் இருந்திருந்தா அவனுக்கு 2 பங்கு கொடுப்பீர்லவா. அதனால் உமக்கு ஒன்றும் கிடையாது, சொத்தும் கிடையாது, சொம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீரும் பரதேசி, நானும் பரதேசி. ஆனால் உங்களுடைய ஆவியின் வரம் ரொம்ப பராக்கிரமம் உள்ளது. ஊழியக்காரனிடத்தில் மேன்மையாக இருக்கிறது என்ன? எங்களுக்கு ஆண்டவர் தந்த அபிஷேகம்தான். அதைத்தான் நம்பி இருக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் காரில் வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுகிறது, ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, மிகுந்த அபிஷேகத்தோடு எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க. இன்றைக்கி ஒரு 3 தடவை அந்த ஜெபத்தை பண்ணிடு. ஒவ்வொரு நேரமும் காரில் ஏறும்போது அந்த அபிஷேகம், அதுதான் அந்த எலியாவின் மேலே அந்த அபிஷேகம் இருந்தது. மழையை நிறுத்தினது பாருங்க, அவனுடைய அபிஷேகம் மழையை நிறுத்தினார். பேயை கட்டி ஜோமண்ணா. எலியாவுடைய ஜெபம் என்ன? பேயை கட்டி ஜோமண்ணா. எப்படி பேயை கட்டுனா? அந்த ஊரில் நம்பிக்கை என்ன சொன்னால்,
எங்கள் தெய்வம்தான் மழைக்கு காரணம் என்று சொல்லி நம்பினார்கள். நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்கல்ல, மாரி அப்படின்னு சொல்லி அம்மா பேரை சொல்கிறாங்களே, மாரி அம்மன், மாரி ஆத்தா, அவளால் தான் மழை வருகிறதுன்னு சொல்லுகிறார்கள் இல்லையா? அப்போ அப்படி நம்பினபடினால எலியா சொன்னான், கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் இருக்கிறேன், அதனால் என் வாக்கே எப்படி அன்றி இந்த இடங்களில் மழை பெய்யாது. மழையை கட்டணும், பேயை கட்டு. உங்கள் வீட்டில் பேயை கட்டி ஜோம் பண்ணுங்க. சண்டை வாடுறதுக்கு முன்னால் மனைவி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வருவா, பேயை கட்டி ஜோம் பண்ணுங்க. ஆமாம், பேயை கட்டு. அதுக்காக கழுத்தை போய் நெரிச்சிக்கிட்டு இருக்காதுங்க. உடனே இயேசுவி நாமத்தினால போ பிசாசே அப்படின்னு போட்டு கத்தாதுங்க. அதுலேயே வெட்டு விடும், வீட்டுக்குள்ளேயே வெட்டு விடும். அப்படிலாம் வம்பு துப்புக்குப்பா. நீங்கள் தானே பாச பேயை கட்டி ஜோம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் செய்யாதுங்க. ஆனால் அந்த அந்த ஆவியின் வரத்தில் நாம் இருந்தால் அந்த பேயை கட்டி ஜோம் பண்ண முடியும். எலியை அப்படி கட்டி ஜோம் பண்ணான். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அவன் சாமிக்கு வல்லமை கிடையாது. ஏன் சாமிக்கு தான் வல்லமை உண்டுன்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் ஜோம் பண்ணினான். மறுபடியும் ஜோம் பண்ணும்போது உன் சாமியினால் மழை வரல, என் சாமியினால தான் மழை வருது. மழையே வராதது மாதிரி இருந்தது, மழையே வராதது மாதிரி இருந்தது. இவன் முழங்கால் பட்டி ஜோம் பண்ணி பார்த்தான், மழை வரல. முகங்குப்புற விழுந்து, முகம் தரையில் படும்படியாக விழுந்து. நமக்கு சில சமயங்களில் அது ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன், ரொம்ப நல்ல பொசிஷன், க்ளீனாக சுகமாக தூங்கலாம், நிம்மதியாக. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா நெடுமுழங்காலில் நின்று ஜோம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா நெடுமுழங்கால் நின்று ஜோம் பண்ணுவாங்க. நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைகள், மகளிர் தனம் எங்கள் வீட்டில் எப்போதுமே. ஆக நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து எலியா மாதிரியே ஜோம் பண்ணி பழகணும். அப்புறம் ஜபம் முடித்தது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தூங்கிடுவோம். 3ஆம் வாரத்துக்கு போயிருப்போம். பொத்து 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 சத்தம் கேட்கும்போது டக்குன்னு எழும்பிடுவோம். அங்கேருந்தே ஆரம்பிக்கும் அடி அடி, அங்கேருந்தே ஆரம்பிக்கும். அந்த அனுபவங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி எங்கள் அப்பா அடித்து வளர்த்தனால என் பிள்ளைகளை ஜபத்தில் நான் அடிக்கிறது கிடையாது. பாவம், அது களைப்பாக இருக்குது. அது தூக்கம் வந்துன்னு சொன்னால் படுத்துக்கம்மா, நான் பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லணும். இதுகளை போய் காதை முறுக்கி கையை முறுக்கி, ஏன்னா நம்ம அப்பா நம்ம வளர்த்தது மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. பிறகு நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை வளர்த்தது மாதிரி நம்ம பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. பிள்ளைகள்னா ஆனந்தம், பிள்ளைகள்னா பேரானந்தம், பேரானந்தம். அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருந்தா உங்கள் பாஸ்டர் கன்னத்தில் அந்த 3 பிள்ளைகளும் சக்கு 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 சக்கு. நான் நினச்சேன் என் பிள்ளைகள் தான் அப்படி முத்தம் கொடுக்கணும், சும்மா இருப்பான், திடீர்னு முத்தம் கொடுத்துட்ருப்பான். இன்னைக்கு பார்த்தா எல்லா வீட்லேயும் இதுதான் நடக்குது, எல்லா வீட்லேயும் அவ்வளவு ஆனந்தம், பிள்ளைகள்னா அவ்வளவு ஆனந்தம். அப்படி அவன் முகங்குப்புற விழுந்து அப்படி ஜெபம் பண்ணுறான். சிலது ஒன்றுமே கிடையாது, ஜெபத்தில் எந்த டைப்புமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. ஜெபத்துக்கு ஒரு பொசிஷன் வேணும், போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு போஸ்டர் வேணும். முழங்காலில் போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்காலில் நிற்க முடியலை, சரி நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, மாலை போட்டு உட்காருங்க, சம்பளம் போட்டு சாப்பிட முடியலை, அதில் ஜெபம் பண்ண முடியலை, அல்லது ஒரு சேர்லையாவது உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா அனாமத்தா உட்காந்துட்டு டிவி பார்க்குறது மாதிரி அதே டிவி சேரில் உட்காந்துட்டு அப்படிலாம் ஜெபம் பண்ணாதுங்க. ஒரு பொசிஷன் வேணும் இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், வேலைக்காரனை போய் பார்த்து அங்கே போய் மழை வருதா பாரு. வரல. 7 முறை போகிறான். 7ஆவது முறை சொல்கிறான், ஒரு உள்ளங்கையளவுக்கு மேகம் வருது. இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்குறதான உங்களுக்கு சொல்லுகிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாக சொல்லுகிறோம், நாங்கள் சொல்லுகிறோம், இது வரைக்கும் இல்லாத மேகம் உங்கள் வாழ்க்கையில் வருது, பெருமழை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெருமழை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கை அளவுக்கு மேகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர்றம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும் அப்படின்னு சொல்லி மழையை நிறுத்தணும், மழை வரும்படியாக ஜெபம் பண்ணான். அக்னியை இறக்கி ஜெபம் பண்ணான், அக்னியை இறக்கி ஜெபம் பண்ணான். அந்த எலியாவுடைய ஜெபத்தெல்லாம் பார்க்கும்போது அக்னியை இறக்கி ஜெபம் பண்ணான். இப்படி அவன் ஜெபம் பண்ணுவதற்கு வரமுடையவன். இதனால் இவன் கேட்டான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரோம் எனக்கு இரட்டிப்பா வேணும்.
உங்களுக்கும் நீங்கள் அங்கே இருக்கும்போது எல்லா நாளுமே அங்கேயே இருக்கக்கூடாது. எங்களை மாதிரி எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும், எல்லா நேரங்களிலேயும் பயன்படுத்த வேண்டும். அப்போ அவன் சொன்னான், நான் மேலே போகிறேன். ஆனால் நான் போகும்போது நீ என்னை பார்த்தா உனக்கு அந்த வரம் கிடைக்கும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி. அப்போது பார்க்கலன்னா கிடைக்காது. அதனால் இவன் கண்ணு தட்டி முடிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கே போனாலும் அங்கே போவான். அப்போது நான் பெத்தேல் மட்டும் போகிறேன், பின்னால் போனான். நான் அங்கே எரிகோ மட்டும் போகிறேன், பின்னால் போனான். யோர்தான் மட்டும் போகிறேன், பின்னால் போனான். எல்லா இடத்துக்கும் அவன் பின்னாலே போய் ஒரு இடத்துல போகும்போது ஆவியானவர் வந்து அவனை எடுத்து கொடுக்குறான். மரணத்தை காணாமல் அந்த அக்னியாக ஒரு ரதம் வருது. அக்னிமயமான குதிரை ஒரிஜினல் குதிரை கிடையாது, அந்த குதிரையே அக்னி தான். குதிரை ரூபத்தில் இருந்தது. அது இறங்கி வரும். அவன் இறங்கி வந்து அதில் ரதம், அந்த ரதத்தில் அவன் ஏறுறான். அந்த ரதத்தில் அவன் ஏறி அப்படியே பறந்து போகிறான். அப்போ இவன் பார்த்துட்டான், ஆள் போகுது, இப்போ நமக்கு ரெட்டிப்பான வரம் வேணும், தந்துட்டு போவார்னு நினச்சா ஒன்றுமே தராமல் போகிறாரே அப்படின்னு சொல்லி எலிசா நினைக்கிறான். எலிசா அப்படி தான் நினச்சான். அப்போது என்ன இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே அப்படின்னு சொல்லி ஓனி கத்துறான். அப்போது எலியா பார்த்தான், இந்த பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம போகிறதையும் பார்த்துட்டான், இனி இவனை இப்படி விட்டுட்டு போகக்கூடாது. அவனுடைய ஷால்வையை அப்படியே கீழே விட்டான். அந்த சால்வையை பிடித்து கொண்டான். சால்வையை பிடித்த உடனே அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. சிலருக்கு சால்வையை வச்சு என்ன பைபிளை வச்சு என்ன செய்யணும், வசனத்தை வச்சு என்ன செய்யணும், அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யணும்னு சிலருக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவன் என்ன செய்யணும் தெரியாமல் திரும்பி பார்க்குறான். தனியாக நிற்கிறான், அனாதை போல் நிற்கிறான், கைவிடப்பட்டவன் போல் நிற்கிறான். அங்கே பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிகள், அங்கே எரிகோவில் உள்ள தீர்க்கதரிசிகள், அங்கே கில்காலில் உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறான். இவன் ஆற்றுக்கு இந்த பக்கம் தன்னுடைய எஜமானோடு வந்தான். வரும்போது அவன் சால்வையை முறுக்கி அடித்தான், தண்ணி ரெண்டாக பிரிஞ்சுது, அதனால இக்கரைப்பட்டார்கள். இப்போ எலிசா தனியாக மாட்டிக்கிட்டான். அவன் போயிட்டான், அவன் அக்னி ரதத்தில் மேலே போயிட்டான். அதனால் கையில் பார்த்தா சால்வை இருக்குது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்குது. அந்த சால்வையை நல்ல முறுக்க, நம்ம டர்க்கி டவலை முறுக்குவோம் இல்லையா, அப்படி நல்லா முறுக்கி அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த உடனே தண்ணி அதே மாதிரி ரெண்டாக பிரிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்களின் காலத்தில் நாம் பார்த்த அற்புதங்களை இன்னும் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் தாத்தாவுக்கு நடந்த அற்புதம், உங்கள் அக்காவுக்கு நடந்த அற்புதம், உங்கள் குடும்பத்தில் நடந்த அற்புதம், நம்முடைய ஸ்தாபனத்தில் அந்த காலத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய காலத்தில் நடக்கும். அதை ஆண்டவர் செய்வார். அப்போது இவன் இக்கரைப்பட்டு வந்த உடனே இப்போ லீடர்ஷிப் எடுத்தாச்சு. இப்போ லீடர்ஷிப் எடுத்த உடனே இனி எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசித்தான். அப்போ தான் யோசித்தான், மோசைக்கு பிறகு ஒரு யோசுவா இருந்தான். அந்த யோசுவாவுக்கு பிறகு ஆட்கள் இல்லை, நியாயாதிபதிகள் வந்தாங்க, நாசம் பண்ணிவிட்டாங்க. இப்போ எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசாவை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு பிறகு நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பின்னால் நான் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கணும் அப்படி சொல்லி அவன் வச்சு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணும்போது கேயாசி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை எலிசா கண்டுபிடிக்கணும். தனக்கு பின்னால் ஒருத்தன், எனக்கு பின்னால் ஒரு ஆள் வேணும், எனக்கு பின்னால் ஒரு ஆள் வேணும். இந்த ஸ்தாபனம் எத்தனையோ தலைவர்களால் நடத்தப்பட்டது. இப்போது நாங்களும் அதில் அங்கே வகிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எங்களுக்கு பின்னால் ஒரு ஆள் வேணும். எல்லாம் நான் தான், முகமெல்லாம் மூக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது. முகத்துக்குள்ள மூக்கு இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், அப்போ தான் முகம் அழகாக இருக்கும். சில இடத்துல முகமெல்லாம் மூக்கு, அவர் தான் பிரதானமாக இருப்பார். அதனால் நாங்கள் அப்படி கிடையாது, எல்லாவற்றையும் அணைத்து கொண்டு போக வேண்டும். அப்போது என்னுடைய காலத்துக்கு பிறகுன்னு சொல்லி கேஆசி என்பவனை தேர்ந்தெடுத்து மாடல், மினிஸ்ட்ரி மாடல். அப்போ கேஆசி அவன் ரொம்ப மோசமான ஆள். அவன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹி வாஸ் அ ராஸ்கல் இன் த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல. ஊழியத்தில் ராஸ்கல்னா தமிழில் என்னங்க? நானும் பல இடத்துல கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் சொல்ல
ராஸ்கல்னா போக்கிரி அப்படி அர்த்தம். அவன் ஊழியத்தில் போக்கிரி ஆயிருந்தான். ரொம்ப மோசமான அவன். பேராசை பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், பொய் சொல்கிறவன், நாகமான்கிட்ட போய் அந்த சால்வையை வாங்கிட்டு வந்து புதைச்சி வச்சவன், இப்படிலாம் பண்ணவன். அதனால் எலிசா அவனை சாபம் போட்டு அனுப்பிட்டான். அதனால் இனி நானே இருந்து இந்த ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு போவேன். அப்படி கிடையாது. எங்களுக்கு பிறகு என்ன ஒரு ஆள் வேணும். உங்களுக்கு பிறகு இந்த சத்தியத்தை கொண்டு போவதற்கு ஒரு ஆள் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே சத்தியம் நம்மோட முடிந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கண்ட சத்தியத்தையும், நாம் அறிவிக்கிற சத்தியத்தையும், நாம் அனுபவிக்கிற சத்தியத்தையும், நாம் பிரசங்கிக்கிற இந்த சத்தியத்தையும் நம்முடைய சந்ததி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் அன்றைக்கு சொன்னது போல் நீங்கள் அல்லேலூயா சொல்ல வேண்டும். அன்றைக்கு சொன்னது போல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அன்றைக்கு சொன்னது போல் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். அன்றைக்கு செய்தது போல் நீங்கள் பக்தியாக இருக்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைகளும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தலையை தாழ்த்துவீங்க, தலையை நிமித்துவீங்க. உங்கள் பிள்ளைகள் தலையை தாழ்த்தவே செய்யாது, நிமிந்தே இருக்கும், வணங்கா முடியாது. அப்படி தான் இருக்கும். நாம் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணால் நம்ம பிள்ளைகளும் முழங்கால் படிப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஆமாம். நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணால் நம்ம பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோம். நாம் முக்காடு போட்டால் நம்ம பிள்ளைகளும் க்ளீனாக முக்காடு போடும். நம்ம சிலர் ஸ்டைல் முக்காடு போடுறாங்க, நம்ம பிள்ளைகளும் ஸ்டைல் போடாது. அந்த காலத்தில் ஷால் போட்டால் என்ன அழகாக மார்பகங்களை மறைத்து பிள்ளைகள் என்ன அழகாக போடும். இப்போ இந்த பக்கத்தில் குத்திக்கிட்டு ஷால் சல்லாக மாறிடுது, சல்லுன்னு பறந்து போகுது. அப்போ இப்படி போட்டால் நம்ம பிள்ளைகள் போகிற ஷால் போடாமலேயே போகும். ஆம்பளை பிள்ளை மாதிரி சட்டை போட்டுட்டு போகும். காலம் கெட்டு போச்சுங்க. நாம் எதை கற்றுக் கொடுக்குறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள். நானே இங்கிறது எல்லாரும் வழியிலேயே சொல்லுவோம் அல்லேலூயா. நான் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. நான் அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் நீங்களும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம். நான் உயிரோடு இருந்து என் பலனையெல்லாம் வருகிற வரைக்கும் நான் சத்தமாக பிரசங்கம் பண்ணால் நீங்களும் நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்துக்கு வந்தால் நீங்களும் வருவீங்க. நான் நேரத்துக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகளும் சரியான நேரத்துக்கு வருவீங்க. நான் சத்தம் போது பாட்டு பாடினா உங்கள் பிள்ளைகளும் பாட்டு பாடுவீங்க. நான் ஆவியில் நிரம்புனா என் பிள்ளைகளும் ஆவியில் நிரம்புவாங்க. நமக்கு பிறகு ஒரு சந்ததி வருகிறது. இந்த காரைக்குடி பட்டணத்தில் இந்த சபையை ஏற்படுத்தினோம், இந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட். இதற்கு பிறகு இன்னும் ஒரு 10 அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் மனோகரன் தரப்பாளுடைய காலத்திலேயே நிறுவப்பட வேண்டும். சில்வியா காலத்திலேயே நிறுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம காலத்துக்கு பிறகு இதை பின்பற்றுவதற்கு ஆட்கள் வேணும். அதனால மாதிரியை காட்டுங்கள். செட் a pattern in the ministry. Set a pattern of life in your Christian walk. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ நடக்கையில நீங்கள் ஒரு மாதிரியை காட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் ஏசுநாதர் படத்தை சோறில் போட்டு அதுக்கு மாலை போட்டிங்கன்னு சொன்னால் அவன் மல்லிகைப்பூ வாங்க மாட்டான். வாடாத மல்லிகைப்பூவா, பிளாஸ்டிக் பூவா வாங்கி போடுவான். தினமும் வாங்கி போட வேண்டியிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். தவறான மாதிரிகளை காட்ட வேண்டாம். சுவரில் இருக்கிற இயேசுநாதர் படத்தை எல்லாம் எடுங்கள். அது தேவையல்ல. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு விட்டு ஜெபம் பண்ணி விட்டு சாப்பிட்டா உங்கள் பிள்ளையும் ஜெபம் பண்ணி விட்டு சாப்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கக்கூடிய காலத்துலலாம் நான் 1976 சொல்லுகிறேன். அவன் முட்டை வைக்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த முட்டையின் மேலே கை வைத்தே ஜெபம் பண்ணுவோம். இல்லாவிட்டால் பக்கத்தில் இருந்து அவன் வெடித்து கொண்டு போய் விடுவான். ஜெபம் முடியும் போது பிளேட்டில் முட்டை இருக்காது. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ அப்படி இல்லையே. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். முட்டையை தின்னு பின்னால் நமக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வீட்டில் முட்டையாக கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு.
ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முட்டை வாங்கி அவிச்சிருப்பாங்க. அந்த ஒரு முட்டையை எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க. அவர் ஒரு சுயநலவாதி. அந்த ஒரு முட்டையை சாப்பிட போகும்போது நான் பக்கத்தில் போய் நிற்பேன். நான் தான் ஒரே ஒரு பையன். வேணுமா கொஞ்சம் போல் கொடுப்பார். அதில் வெள்ளைக்கரு மாத்திரம் கிடைக்கும். அப்போ மஞ்சக்கரு தான் ரொம்ப பிடிக்கும். அது அவர் ஏற்கனவே சாப்பிட்ருப்பார். நமக்கு எவ்வளோ செழிப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், எவ்வளோ சந்தோஷங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போது சாப்பாடு இல்லை என்று அழுதோம், இப்போ பிள்ளை சாப்பிடலையேன்னு சொல்லி அழுறோம். அந்த கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். அப்போ இந்த எலிசா யோசித்தான், இவனை மாதிரி 4 பேர் வந்தான்னா, கையாசி மாதிரி 4 பேர் வந்தான்னா நாசமாக போயிடும், யெகோவா தேவனுடைய மார்க்கமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அப்போ எலிசா யோசித்தான், இல்லை இனி நாம் கொஞ்சம் ஆட்களை ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கில்காலில் ஒரு 20 பேர் 25 பேர், பெத்தேலில் கொஞ்சம் பேர், பிறகு யோர்தானில் கொஞ்சம் பேர், பிறகு எரிகோவில் கொஞ்சம் பேர், பிறகு சாமுவேலுடைய சொந்த ஊராகிய ராமாவில் கொஞ்சம் பேர். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான், பிறகு ராமா, இந்த 5 இடங்கள்லையும் அவன் சின்ன கூட்டமாக வைத்து அவன் கர்மேல் பர்வதத்தில் போவான், அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வருவான். இந்த சென்டரில் கொஞ்சம் உட்கார்ந்து அவங்களுக்கு போதித்து வந்தான், யெகோவா தேவனுடைய மார்க்கத்தை போதித்து வந்தான். ஹி டாட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் லைஃப். அவனுடைய வாழ்க்கை மாதிரியிலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அற்புதங்களை எல்லாம் செய்தான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கொஞ்சம் ஒரு வந்தாங்க, வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த அப்பத்தை பெருக பண்ண, இப்படிலாம் நிறைய அற்புதங்கள்லாம் செய்தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தவறான மாதிரியில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளும் போது நான் சொல்லுவேன், இந்த பிள்ளையை கையில் வைத்துக்கொண்டு சொல்லுவேன், இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளத்தக்க தவறான மாதிரிகள் உங்களிலே எதுவும் ஏற்படக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக அந்த ஆட்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். அதனால் எலிசா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாதிரியாக கற்றுக் கொடுத்தான். அப்போது அப்படி மாதிரியாக கற்றுக் கொடுக்கறதான சமயத்தில் நடந்த விவரம்தான் இந்த 6வது அதிகாரம். இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிறதான வார்த்தைகள் வரவில்லை. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அப்போ தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்தவள், அவங்க கல்யாணமும் பண்ணியிருந்தாங்க, வீட்லேயும் இருந்தாங்க, இங்கேயும் வந்தாங்க, அவங்க படிச்சுக்கிட்டு போனாங்க. அப்படியே அவர்கள் குடியிருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. The place that we live with you is small for us, too straight for us. இடுக்கு முடுக்கா இருக்கு சாமி, இந்த இடம் போதாது, நாங்கள் யோர்தான் மட்டும் போவோம், அங்கே குடியிருக்க எங்களுக்கு அந்த 5வது சென்டரை ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர், நல்லா வாசிப்போம், திரும்பவும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம், அவரோட குடியிருக்கணும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னா தீர்க்கதரிசியோட குடியிருக்கணும். நமக்கு பரம எலிசா இயேசு கிறிஸ்து நமக்கு முன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவரோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். சீஷர்களை அழைத்த போது இப்படி சொன்னார், அவர்கள் தம்மோடு இருக்கவும் தாம் அவர்களை அனுப்பவும் அவர் அவர்களை தெரிந்து கொண்டார். இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோட இருக்கணும். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், இயேசுவோட இருக்கணும். சொல்லுங்கள், நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள், நான் இயேசுவோட இருக்கணும். இயேசுவோட சறுக்கல், கொஞ்சம் பெசகல், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நான் இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருக்கிறதுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச காரியத்தை சொல்கிறேன். இயேசுவோடு இருக்கிறதுக்கு 4 காரியத்தை செய்கிறேன். இந்த 4 காரியத்தையும் செய்தால் இயேசுவோடு இருக்க முடியும். 4 காரியங்கள் இல்லைன்னா இயேசுவோடு இருக்க முடியாது. அப்போ நாங்கள்
உம்முடன் வாங்க, இங்கே முன்னால் வாங்க, ஜெபசி முன்னால் வாங்க. அப்போது நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்கிறோம், நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் உங்களோட இருக்கிறோம், எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. 4 காரியத்தை செய்க. 4 காட்டுங்க, 4 காட்டுங்க. இந்த மே மாதம் எலெக்ஷன் முடிகிறது வரைக்கும் 5 காட்டுங்க. என்ன, எல்லா இடத்துலையுமே நீங்கள் 5 காட்டினா நல்லன்னு நான் நினைக்கிறேன். விரித்து காட்டினா ஒரு கட்சி, சுருக்கி காட்டினா ஒரு கட்சி. கையை மாற்றி காட்டாதுங்க. ஃபோல்ஸாக சொல்லும்போது இப்படியும் காட்டலாம் கையை, அதுவும் 5 தான். அருவாள் அது கம்யூனிஸ்ட் கட்சியை காட்டுது. அதனால் விரலை குறைச்சி காட்டிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடும். விரலை இப்படி காட்டினீங்கன்னா தாமரை பூவாக போயிடும். அதனால் இப்போ 4 காட்டுறேன். 4 பக்கத்தில் 4 காட்டுங்க. இந்த 4 காரியத்தை செய்தீங்கன்னா நீங்கள் தீர்க்கதரிசியோடு இருக்க முடியும். 4 காரியத்தை செய்தால் தீர்க்கதரிசியோடு இருக்க முடியும். அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது பாஸ்டர் தோத்திரம் இப்படி காட்டப்படாது. நல்ல ஒழுக்கமாக கையை வச்சு தோத்திரம் சொல்லணும். ஒழுக்கமாக கையை வச்சு தோத்திரம் சொல்லணும்னு சொல்கிறேன். கேட்டீங்களா? ஆக 4 காரியங்களை செய்யுங்கள். முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் பல லெவலில் சொல்லுவாங்க. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது கேட்குற ஜெபம். அந்த ஒரு ஜெபத்தை தான் விசுவாசிகள் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதே கிடையாது. ஃபாதர் வேறு அந்த பாட்டையும் படித்து தந்துட்டாரா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே தேவை உள்ள நேரம் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போகிறது. அது கேட்குற ஜெபம். அது எல்கேஜி ஜெபம். அடுத்தது தேடுகிற ஜெபம். ஆராய்ந்து பார்த்து கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணி, அது தேடுகிற ஜெபம். வசனத்திலிருந்து தேடி, வாக்குத்தத்தத்தை தேடி, எச்சரிப்பை தேடி, கட்டளைகளை தேடி ஜெபிக்கிற, அது தேடுகிற ஜெபம். தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். அடுத்து 3வது தட்டுங்கள். நாக்கிங் ப்ரேயர், ஆஸ்கிங் ப்ரேயர், சீக்கிங் ப்ரேயர், நாக்கிங் ப்ரேயர். அப்படி தட்டி வசனத்தை சொல்லி, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு இப்படி செய்தீரே ஆண்டவரே, ஈசாக்குக்கு இப்படி செய்தீரே ஆண்டவரே, எலிசாவுக்கு இப்படி செய்தீரே ஆண்டவரே. அது தட்டுகிற ஜெபம். அதுக்கு பிறகு உபவாச ஜெபம். அதுக்கு பிறகு உபவாசம். அந்த உபவாச ஜெபத்தில் சாப்பிடாமல் இருந்து, லென்ட் டேஸில் கறி சாப்பிடாமல் இருந்து உடம்பெல்லாம் கறியாக இருக்குது, அதனால் கறி தேவையில்லை அப்படின்னு விவரமாக சொல்லி கொடுக்கணும். சரீரத்துக்கு கொஞ்சம் கறி கேட்கும். எவ்வளோதான் கறி இருந்தாலும் கரியத்தா 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 அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் சொல்லி கொடுத்து, அது அந்த உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபம். அதுக்கு அடுத்த ஜெபம் 5வது ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபம். மாமாவுக்காக ஜெபம் பண்ணுறது, சித்தப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறது, பெரியப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறது, தம்பிக்காக ஜெபம் பண்ணுறது, அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுறது, காரைக்குடிக்காக ஜெபம் பண்ணுறது, திருப்பத்தூருக்காக ஜெபம் பண்ணுறது, காளையார் கோயிலுக்காக ஜெபம் பண்ணுறது. புரியுதுங்களா? கல்லலுக்காக. இதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம். மதுரைக்காக ஜெபம் பண்ணுறது, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறது, அஸ்ஸாமுக்காக எலெக்ஷன் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அஸ்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுறது, இப்படி எல்லா இடத்துக்காகவும், கேரளாவுக்காக ஜெபம் பண்ணுறது, வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபம் பண்ணுறது. இந்த ஜெபத்துக்காக பிஜேபிக்காக ஜெபம் பண்ணுறது, டிஎம்கேக்காக ஜெபம் பண்ணுறது, ஏடிஎம்கேக்காக ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே அவங்களும் பாஸ் ஆகட்டும் அப்படிலாம் ஜெபம் பண்ணப்படாது. அந்தந்த பேரை சொல்லும்போது எது வரணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அதனால் அதெல்லாம் பரிந்து பேசி பண்ணுகிற ஜெபம். அதுக்கு பிறகு யாக்கோபு ஜெபம் பண்ணுற மாதிரி 6வது ஜெபம் போராடி ஜெபிக்கிறது. பதில் கிடைக்கிற வரைக்கும், விடிய காலம் வரைக்கும் போராடி ஜெபி, முழங்காலே எனக்கு போராடி ஜெபிக்கணும். என் சகோதரன்கிட்ட வந்துட்டேன், 20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அவன் எதிர்த்து வர்றான், கொன்று விடுவான், செத்து போவேன். அதனால் ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொண்டு ராத்திரி முழுவதும் போராடி ஜெபம் பண்ண. எல்லாரையும் அந்த பக்கம் கடக்க வச்சுட்டு, நம்ம எல்லாரையும் பக்கத்தில் வச்சுட்டு, வாங்க சிரிங்க, 2 பாட்டை பாடிங்க அப்படிலாம் இல்லை. நீ தனியாக இருந்து கதறி அழுது ஜெபித்து போராடி, ஆண்டவர் உன் தொடைச்சந்தை தொடுகிற வரைக்கும், நீ யார் என்று சொல்லி உன் பேரை மாற்றுற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த போராடி ஜெபம் பண்ணுகிறது. ரெஸ்லிங் ப்ரேயர்னு சொல்லுவோம். அதை போராடி ஜெபிக்கிறது ரெஸ்லிங் ப்ரேயர். 7வது ஜெபம் மல்யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண போது இந்த வேர்வை விழுந்தது, ரத்தம் சொட்டு சொட்டா விழுகிறது போல விழுந்தது. அப்படிப்பட்ட ஜெபமும் பண்ண வேண்டும். நம்மை ஒடுக்கி நம்மை உருக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். 2 கையை வைத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கையை வைத்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த தீர்க்கதரிசியோடு இருக்கன்னா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோட இருக்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அதில் முன்னேறி போக கர்த்தர் கிருபை தருவாராக. 2வது வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. அதைத்தான் சொல். வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. மேலூருக்கு போயிருந்தேன். மேலூருக்கு 4ஆம் தேதி பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இப்போ எல்லாருக்கும் பெரிய பெரிய பாத்திரமாக ப்ரைஸு கொடுத்தாங்க. எனக்கு கூட அதில் ஒன்று வாங்கிட்டு போகலான்னு ஆசையாக இருந்தது. எனக்கு தரல. இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து அதிரசம் முறுக்கெல்லாம் வைக்கலாம்ல, அதுக்காகத்தான். அப்போது கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 88 நாளில் பைபிள் முழுதையும் வாசிக்கணும்னு சொன்னாங்க. 88 நாளில். அதில் 32 பேர் போன வருஷத்தில் வாசிருந்தாங்களாம். 88 நாளில் முழு பைபிளையும். நீ 88 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆதியாகமன்னா தேடிக்கிட்டு கிடக்கிறோம். ஏன்னா கிழிஞ்சு போச்சு. ஆதியாகம பைபிளில் இல்லை. அப்படிலாம் கிடக்கிறோம். நம்ம கதை அப்படிலாம் இருக்குது. அதனால் காலையில் ரூத்து புஸ்தகத்திலேருந்து பிரசங்கம் பண்ணேன். ரூத்து புஸ்தகத்திலேருந்து பிரசங்கம் பண்ணால் அட்டவணையே தேடுறாங்க, அங்கேயே தேடுறாங்க. இன்டெக்ஸ்லேயே போய் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்து பழகிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் இப்படி அங்கே போய் தேடுறாங்க. அதுவும் அந்த பேஜும் இல்லை. அப்படி கிடையாது. இந்த 4ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஒரு 4 பிள்ளைகள் அந்த 88 நாளில் பைபிளை வாசித்து முடிச்சிருந்தது. 4ஆவது வகுப்பு படிக்க ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அது பைபிளை படிக்கணும், பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசித்து எனக்கு கொஞ்சம் நாள் இருக்க போகிறோம் இந்த உலகத்தில். என்கிட்ட கேட்டால் இன்னும் ஒரு 30 வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிறேன். எம்மா உலகம் தாங்காதப்பா. சில சொல்லுவாங்க உலகம் அது எனக்கு தாங்கும். என்னத்தை கொண்டு போக போகிறோம்? கருணாநிதியே 102 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. நல்லகண்ணே எத்தனை வருஷம் உயிர் இருக்காரு? நான் சாமுவேல் இல்லை என்ன உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சுது? உங்களுக்கு என்ன கெட்டு போச்சுது? ஏன்னா 8 தோசை சாப்பிட்டேன் ஒரு நாளைக்கு, ஒரு நேரத்துக்கு. இப்போ ஒரு தோசை சாப்பிட்றேன். அது உயிரோடு இருப்பேன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஏன்னா விட அல்வா சாப்பிட்றதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்? கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். என் மனைவி பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாள். அவள் டீச்சராக இருந்தாள். அந்த காலத்தில் MA BEd. பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாள். ஒரு டேபிள் மேட்டை போட்டு ஒரு சேரை போட்டு அதில் உட்காந்து, ஏம்மா நீ என்ன பண்ணுற? பைபிள் வாசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுதான் அவளுக்கு வேலை. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதங்க, அதுதான் எங்களுக்கு நம்பிக்கைங்க. என் குரல் வளத்திற்கு காரணம் அதுதான், என் அபிஷேகத்துக்கு காரணம் அதுதான். நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரிகிறது. பார்த்தீங்களா? புரியுதா? விளங்குதா? விளங்கோனே நினைக்கிறேன். விளங்காமல் போக மாட்டோம். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் பேச புரியுறது அந்த பேக்ரவுண்டு தாங்க, அந்த பேக்ரவுண்டு தாங்க. ஆனால் வசனத்தை வாசிங்க. வசனம் வாசிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் ஒதுக்குங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. செல்ஃபோனை தூக்கி தூர போடு. பக்கத்தில் சொல்லுங்கள், செல்ஃபோனை தூக்கி தூர போடு. ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபோனு எதுக்கு? இது டேபிள் வெயிட்டுக்காக. யாராவது ஒன்று ஃபேனை போட்டு விட்டுறோம். அதனால் அந்த கொடுமைகளுக்கு தப்புவதற்காக செல்ஃபோனை இங்கே எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இது ஒன்றும் சத்தம் போடாது. அதனால் இது நெசசரி ஈவில். இதுதான் என் ஆஃபீஸ். எனக்கு திமாப்பூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் ஒரு ஆஃபீஸ், நாகர்கோவில் ஒரு ஆஃபீஸ், மதுரையில். இந்த ஆஃபீஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான். கேரளாவில் ஒரு ஆஃபீஸ், இதெல்லாம் இருக்குது. இது தான் வச்சுருக்குறோம். இது ஆஃபீஸாக தான் மெயின்டைன் பண்ணுறோமே தவிர இதை தூக்கி தூரப்போடு. இது உனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குதா, தூக்கி தூரப்போடு. ஆனால் எங்கே போடுறீங்கன்றதை சொல்லிக்கிட்டு போடுங்க. நாங்கள் ஜெபசிங் இருக்கிறாரு, யோவேல் தினகரா இருக்கிறாரு, நாங்கள் ஆட்களை வச்சு பொறுக்கிக்கிறோம். எங்களுக்கு அது தேவை இருக்குது.
ஏப்பா அந்த பயன்பாட்டை குறைங்கப்பா. இந்த பயன்பாட்டை என்ன செய்யணும்? குறைக்கணும். இந்த பயன்பாட்டை குறைக்கணும். எங்கள் கிராமத்தில் பனை ஏறுவாங்க. பனை மரம் ஏறி பயணி குடிச்சு, ஐயோ அதில் உள்ள சொர்க்கமே அதில் இறங்க. பயணி குடிச்சா அப்புறம் அதிலிருந்து கருப்பட்டி, இப்போ சீனியை போட்டுலாம் கருப்பட்டி செய்கிறாங்க. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செல்ஃபோனை இப்படி வச்சுருப்பாங்க. இந்த அருவா கொண்டு போகிறது, இந்த அருவா பெட்டியை இப்படி கட்டியிருப்பாங்க. இப்போ செல்ஃபோனை இப்படி கட்டிட்டு போகிறான். இவங்க போகிறதுக்கு முன்னாலே இதுதான் முன்னால் போய்கிட்டே இருக்குது. ஏன் உருப்படுமாடே? அது ஒரு ஸ்டைலாக இப்படி கட்டிட்டு போகிற. அவர் ஃபோன் வச்சிருக்கிறாராம், தூக்கி தூர போடு. அது பரவாயில்ல. இப்போ இந்த கழுத்தில் போட்டிருக்கிறான். கழுத்தில் இந்த தாலி கட்டின மாதிரி மஞ்சள் கயிறு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தாலி கட்டுற மாதிரி கருப்பில். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னால் தான். ஒரு திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். எங்கள் ஊழியக்காரர் ஒருத்தர் ஒரு 5 செக்ஷனில் உள்ளதான ஊழியக்காரர்களுக்கு பேசினேன். அப்போ பேசும்போது இவன் இந்த தாலி கட்டிட்டு வாரான், கருப்பு தாலி கட்டிட்டு வாரான். அப்போ நான் அந்த ஊழியக்காரர் என்கிட்ட படித்தவர் தான். அப்போ தம்பி அது என்னன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனுக்காக இப்படி இந்த இந்த பட்டனெல்லாம் கலத்து, அதெல்லாம் கழுத்தை தூக்கி தூர போடு. நீ டெலகாம் டிபார்ட்மெண்ட்டே வேலை பார்க்குற, முழுவதும் உனக்கு ஃபோனே வந்துட்டு இருக்கிறது மாதிரியும். எப்பா விடப்பா. பைபிளை வாசிக்கிறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக காணப்படுறதோ கையை கும்பிட்டு சொல்லுங்களேன். தோத்திர ஆண்டவரே, கையை கும்பிட்டு சொல்லுங்களேன். இந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக காணப்படுறதோ அதையெல்லாம் ஒதுக்கி வைக்க கிருபை தாங்கப்பா. ஷதலரபா கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹத்துனரகஷபரபோ ஹத்துனரகஷகதலரகதுரபபரபஷபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் இடைஞ்சலாக காணப்படுதோ அதெல்லாம் மாற்றுங்க. இது நல்ல காலம். மார்ச் மாதம் ஆரம்பத்தில் தான் வந்திருக்கிறோம். டிசம்பருக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் 10 மாதம் இருக்குது. இந்த பைபிளை வாசித்து முடிக்க முடியும். தீர்க்கதரிசியோடு இருக்கேன்னா ஜெபம் பண்ணு, தீர்க்கதரிசியோடு இருக்கேன்னா பைபிளை வாசி, அதை தியானம் பண்ண, உட்காந்து தியானம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. மும்முரமான வேலைகளில் நான் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டிருந்தேன். 24 மணி நேரம் வேலை தந்தாலும் நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு காலத்தில் ஊழியங்களே இல்லாமல் 800 கடற்கரையில், சென்னையில் 800 கடற்கரையில் இருந்த காலங்களில் அப்போது நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். 24 மணி நேரம் வேலை தந்தாலும் ஜெபம் பண்ணுவேன், நான் வேலை செய்வேன் ஆண்டவரே. அந்த வேலைகளை இந்த காலத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். கடந்த 10-12 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட மும்முர வேலைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் தந்திருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு தீவிரமாக நாங்கள் செய்வோம். ஆனாலும் அந்த வேலைகளை செய்யும்போது இந்த தியானம் பண்ணுவதற்கு நேரம் எடுக்கிறோம், வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் எடுக்கிறோம். அதை ஒரு ஸ்டோரி போல சொல்லி கொடுக்கணுமே ஆண்டவரே. இப்போ எலிசாவை பற்றி சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி போல உங்களுக்கு விளங்கணும் ஆண்டவரே. நான் சும்மா எலியாவை பாருங்கள், எலிசாவை பாருங்கள் அப்படின்லாம் நான் பேசிகிட்டு இருக்கலையே. இப்போ 91வது சங்கீதத்தை கலைஞர்கிட்ட கொடுத்து பாருங்கள், என்ன அழகாக வாசிப்பார் தெரியுமா? 91வது சங்கீதத்தை கலைஞர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறேன். உன்னதமானவரையும் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலையே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை ஜெயலலிதாவின் கண்ணிக்கும் ராமதாஸின் சூழ்ச்சிக்கும் விலைக்கு இப்படி தானே அவர் வாசிப்பார். நான் அப்படி வாசிட்டு போனேன்னா எங்கே விளங்கும்? நானும் விளங்க மாட்டேன், நீங்களும் விளங்க மாட்டேன். இந்த வசனத்தை பற்றி நாங்கள் தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்களில் கண்ணீர் வடிய வசனத்தை தியானிக்கிற சமயத்தில் என் கண்ணீர் பட்டதான பக்கங்கள்லாம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். பார்த்து பைபிள் என் கண்ணீர் பட்டு அந்த பக்கங்கள்லாம் சுருங்கி இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தியானம் பண்ணு மகளே, உன் கஷ்டமெல்லாம் மாறும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தையுமே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு கையை வைத்தி சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கையை நல்லா வைத்தி சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே எல்லாம் வாய்க்கணும், எதெல்லாம் வாய்க்கலையோ அதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே. எவ்ரிதிங் that he does will prosper. ஆண்டவரே வாய்க்கணும்ப்பா, நான் செய்கிறது வெட்டையா போகக்கூடாதப்பா, வாய்க்கணும்ப்பா. வாய்க்கும் மகளே, வாய்க்கும் மகனே, உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. 3வது ஜெபம் பண்ணுங்க. தீர்க்கதரிசியோடு இருக்கலாம்,
வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், தீர்க்கதரிசியுடன். மூன்றாவது இன்ஸ்பிரேஷனல் வர்ஷிப் லைஃப், a disciplinary prayer life, a regular Bible reading and meditation, அப்புறம் an inspirational worship life, ஆவியின் எழுச்சியோடு பாடி ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 நல்ல சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியின் எழுச்சியோடு பாடி ஆராதிக்கிறதான அந்த அவர்கள் கூடுகிற இடம் அசைந்தது என்று அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நாம் குடியிருக்கிற இடங்கள் இனி அசைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி பாடி ஆராதிக்கணும். அந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண போது அவர்கள் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீ பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் உன்னை கட்டி இருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைய கத்த கிருபை தருவார். கையை வைத்தி கத்தர சோதனை பண்ணுங்க. அஸ்திபாரம் எல்லாம் அசையும். ஹல்லேலூயா. சாத்தான் போட்ட அஸ்திபாரங்கள், ஹல்லேலூயா, பாவத்தினாலே விழுந்த அஸ்திபாரங்கள், ஹல்லேலூயா, மனிதரால் வந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைய கர்த்தர் கிருபை தருவார். அப்படிப்பட்ட ஆராதனை நடுராத்திரியில ஆராதித்ததான ஆராதனையில அப்படி இருந்தது அல்லவா? அப்போ மூன்றாவது காரியம், முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் சொல்கிறேன், ரொம்ப ஆழமாக சொல்லலை. ரெண்டாவது வேதத்தை வாசியுங்கள். மூன்றாவது இன்ஸ்பிரேஷனல் வர்ஷிப் லைஃப். அடுத்தது நான்காவது ஒரு பேஷனேட் விட்னஸிங் லைஃப். ரொம்ப ரொம்ப நம்மையே செலுத்தி மனதுருக்கத்தோடு செய்கிற ஆத்தும ஆதாயம். இந்த நாளையும் செய்தால் நீங்கள் தீர்க்கதரிசியோடு இருப்பீங்க, நீங்கள் இயேசுவோடு இருப்பீங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் உம்முடன் இருக்கிற இந்த இடம் எங்கள் ஜெப இடம், எங்கள் வேத வாசிப்பு தியான இடம், எங்களுடைய ஆராதனை இடம், எங்களுடைய ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற அந்த இடம் ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப சின்னது ஆண்டவரே, ரொம்ப சின்னது ஆண்டவரே. கையை கும்பிட்டு சொல்லுங்க ஆண்டவரே இது ரொம்ப சின்னதப்பா. என் வாழ்க்கையில் எதுக்கெல்லாமோ நேரம் எடுக்க, 3 நேரம் சாப்பிட்ற நேரத்தை கூட்டி கழித்து பார்த்தா ஜெபம் பண்ணுற நேரம் அதை விட குறைவாக தான் இருக்குது. செல்ஃபோன்லேயே இருந்து பேசுகிற நேரத்தை பார்த்தா ஜெபம் பண்ணுற நேரம் அதை விடவும் குறைவாக தான் இருக்குது. அது மிஞ்ச வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை இயேசு தர வேண்டும், எல்லாருக்கும் தருவார். 2 கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். 2 கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும். எங்கள் இந்த காரியங்களிலே எங்கள் எல்லைகள் பெரிதாக வேண்டும். நாங்கள் உம்முடன் இருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கம். ஸ்மால், டூ ஸ்மால். அப்படி பண்ணாது. பிளான் வச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் எடுக்கிறது மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் எடுங்க. அப்படி செய்யணும். அது செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 100 மணி நேரம் ஜெபம் ஸ்தாபனம் முழுவதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 100 மணி நேரம். மதுரையில் நம்ம பைபிள் காலேஜ் கேம்பஸில் 100 மணி நேரமும் ஆட்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. 23வது வருஷத்தில் நாங்கள் 75 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு இந்த மதுரையில் வந்திருக்கிற அசைவுகளை நாங்கள் பார்க்குறோம். பெரிய எழுப்புதல். இப்போ மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 100 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம். விசுவாசிகளாகி நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்க ரொம்ப குறைவு. வீட்டை போய் சொல்லுங்கள், மனைவிட்ட சொல்லுங்கள்,
ரொம்ப குறைவு. புருஷங்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப குறைவு. பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ரொம்ப குறைவு. அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம், குடும்பமாக மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் வைத்திருங்க. சும்மா சொல்லிக்கிட்டு ஜோம் பண்ணலை, பைபிள் வாசிக்கலை, ஆராதிக்கலை, பாடலை, அப்படி மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. டூ சம்திங் அபவுட் இட். அதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி அங்கே குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் உண்டாக்குவோம். நாங்கள் போவோம், நாங்கள் உண்டாக்குவோம். அப்போ எலிசா சொல்கிறான், போங்க, ஆண்டவருக்காக எதை செய்யணுனாலும் ஆண்டவர் ஓகே, ரைட், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ போகிறாங்க, நான் முடிக்கிறேன். போகிறாங்க, போய் ஒவ்வொருவரும் ஒரு உத்தரத்தை வெட்டுகிறான். அதில் ஒருத்தன் நம்ம ஒரு ஆள் வெட்டிக்கிட்டு இருந்துருக்கிறான். உத்தரத்தை வெட்டுகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. கோடரின்னு சொன்னால் கம்போட விழலை, அந்த ஹேண்டிலோட விழலை, அந்த இரும்பு மண்டை இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பு வச்சு அடித்து க்ளீனாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது கலந்து யோர்தான் ஆற்றுக்குள்ளே போயிட்டு. நம்மளை மாதிரி உள்ள ஆள்னா என்ன மாதிரி உங்களை ஏங்க நான் இழுக்கிறேன் வம்புக்கு, நீங்கள் இருங்க, நீங்கள் காரைக்குடியில் இருங்க. என்ன மாதிரி உள்ள ஆள்னா மெதுவாக கலந்து வீட்டில் போய் நான் உட்காந்துருவேன். என் மனைவி கேட்பா, என்னங்க மரவட்ட போனீங்கள, என்ன ஆச்சு, சும்மா இரு, கோடரி எங்கே போயிட்டுது. இவன் அப்படி சொல்லலை, இவனை சொன்னான், ஐயோ என் ஆண்டவனே, சொல்லுங்க, ஐயோ. இப்படி தான் ஜக்கா கத்திருப்பானாக்கும். அவன் இப்படியே கத்திருப்பான், ஐயோ அப்படியே கத்திருப்பான். ஒரு கல்லில் கால் தட்டினா ஐயா, ஒரு பாச்சாவை பார்த்தா என்ன கத்துற. கோடரி போயிட்டு வேலை செய்ய இருக்கும்போது எந்த ஆயுதம் பயன்படுது அந்த ஆயுதம் போயிட்டு நாசமா போயிட்டு விழுந்தான், சத்தான். ஹோ, அபிஷேகத்தை இழந்தான், ஊழி இழைப்பை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், எல்லாம் போச்சுது. ஆனால் அவன் விடல. He had a hope. ஏன்னா ப்ராஃபட் பக்கத்தில் இருக்கிறான், தீர்க்கதரிசி பக்கத்தில் இருக்கிறான். நீ எதை இழந்தாலும் உன் தீர்க்கதரிசி உன் பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, தீர்க்கதரிசி உன் பக்கத்தில் இருக்கிறார். கத்து, உயிரை விட்டு கத்து. கோடரியே போச்சு, எதுக்கு வாழ்ற? ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது. இட் இஸ் ஜஸ்ட் பாரோடு, கடனாக வாங்கிட்டு வந்தேன். இவன் வீட்டில் கோடரி கிடையாது, இவன் கடனுக்கு மற்றவங்ககிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறான். வெட்டவும் தெரியாது, வெட்டி பார்த்துருக்குறான். அதனால் யார்கிட்டையும் கார் கடன் வாங்காதுங்க. காரை யார்கிட்டையாவது, உன் காரை நான் யூஸ் பண்ணுவேன், எதுக்கு வாங்குறீங்க? உங்கள் கார் இல்லைன்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போங்க. எங்கேயாவது கொண்டு மோதி பெரிய பிரச்சனை வருங்க. அடுத்தவங்க மோட்டர் சைக்கிளை கடன் வாங்காதுங்க. நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். அப்படி பண்ணாதுங்க. இவன் பக்கத்தில் நல்ல வேளை தீர்க்கதரிசி பக்கத்தில் இருந்தான், அதனால கத்துனா. இவனுக்கு நீச்சலும் தெரியாது, படுபாவி. அந்த வழக்கெல்லாம் சொல்லலை, தெரியும். எங்கள் வீட்டு சித்தப்பா, எங்கள் சித்தப்பா மகன் தானே, தங்கராஜ் தானே, அவன் பேரே தங்கராஜ், நான் பேரும் கொடுக்குறேன். ஆமாம். அதனால் அவன் அங்கே உள்ளந்த உடனே அவங்க ஐயோ என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். நாளைக்கு யாரோ எங்கேயோ காரை கடன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிங்க, செய்யாதுங்க. நான் என் பேர் சாமுவேல், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அப்படி செய்யாதுங்க. வாடகை கார் எடுத்துகிட்டு போய் அதில் என்ன கூட கொஞ்சம் காசாக போகுது, அவ்வளோதான். அல்லது பஸ்ஸில் போங்க, அரசு பேருந்து கழகம் போய்கிட்டு இருக்குதே, விடுங்க. அதனால் ஏன்னா போன வாரம் நாகர்கோவிலிருந்து அப்படி ஒருத்தர் வரும்போது அந்த இனோவா காரு அப்படியே டாப்பில் ஆகி நொறுங்கி போச்சு. அடுத்தவங்க கார் ஒரு என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் ஒரு கார் இருக்குது, அதை கொடுக்குறாங்க. என்ன இப்படி தான் ஆகும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. இவன் கோடரியை வாங்கிட்டு வந்தான். கோடரியை வாங்கிட்டு வந்து கோடரி தண்ணிக்குள்ளே உள்ளதோடு ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கும். நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் இரவல் தான். இந்த செல்ஃபோனும் இரவல் தான். செல்ஃபோன் இது நம்பர் சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆமாம், நீங்கள் இவ்வளவு தேவையானு கேட்பீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கேட்டீங்களா? இது ஐஃபோனும் கிடையாது, என் ஃபோனும் கிடையாது, இது ஆண்ட்ராய்டு ஃபோனு. அப்போது இந்த ஃபோனும் இரவல் தான், இந்த கண்ணாடியும் இரவல் தான், இந்த பைபிளும் இரவல் தான்,
இந்த பியானாவும் ஆமாம் ஏலியும் பேப்டிஸ்ட் சர்ச்சு, இது பென்சில்வேனியாவில் உள்ள அமெரிக்காவில் உள்ளது, இதுவும் இரவல் தான். எல்லாமே இரவல் தாங்க. கையில் இருக்கிற காசு, இது ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அடித்து கொடுத்துருக்குறாரு, அதுவும் இரவல் தான். வாலெட்டும் இரவல் தான். எல்லாமே இரவல் தான். போட்டிருக்கிற சாக்ஸும் இரவல், ஷூவும் இரவல் தான், சட்டையும் இரவல் தான், பெல்ட்டும் இரவல் தான். பல்லில் 2-3 பல்லு கூட இரவல் தான். அது ஒரு நீங்கள் பார்க்குறதுக்கு பெரிய பல்லு, மண்வெட்டி பல்லு, அந்த அம்மா போட்டு சொல்லிட்டு போச்சுல்ல. நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்து உங்களுக்கு மண்வெட்டி பல்லுன்னு பொறாமப்படாதுங்க. பல்லு அது லேசாக வித்தியாசமாக ஒரு மேக்கப் பண்ணி வச்சுருக்குறோம். வயசாக எல்லாருக்கும் அப்படி தான் ஆகும். இப்போ சிலர் வந்து காலையில் பல்லு வளர்க்குறது எங்களை மாதிரியே தேய்க்கிறீங்க, நீங்கள் செட்டு பல்ல கலத்தி வச்சு சக்கன்னு தேய்க்கிற ஆட்களும் இருக்கிறாங்க, அப்படி தேய்க்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்காதுங்க. எல்லாமே இரவல். எதுவுமே நான் படித்திருக்கிற படிப்புகள், பட்டங்கள், என் பயணங்கள் எல்லாமே இரவல் தான். என் மனைவி இரவல், எனக்கு கத்த தந்திருக்கிற பிள்ளைகள் இரவல், பேர பிள்ளைகள் இரவல், வீடு இரவல், மோட்டார் சைக்கிள் இரவல், வாகனங்கள் இரவல், உதவிக்கு இருக்கிறதான ஓட்டுநர்கள் எனக்கு இரவலாக கர்த்தர் கொடுத்தது. நான் பேசுகிறேன் பாருங்கள், இந்த கிருபை. தமிழ்லையும் பேசுகிறேன், இங்கிலீஷ்லையும் பேசுகிறேன், யாருமே இல்லைன்னா மலையாளத்துலேயும் பேசுவேன். ஆமாம், இது எல்லாமே இரவலுங்க. இந்தியா முழுதும் ட்ராவல் பண்ணுறேன், உலகம் முழுதும் ட்ராவல் பண்ணுறேன், இது எல்லாம் இரவலுங்க. என் வயசுக்கு முழங்கால் போட முடியாத ஆட்கள் இருக்காங்க, 1 மணி நேரம் நான் முழங்கால் இருக்கிறேன், அதுவும் இரவலாக கர்த்தர் கொடுத்ததுங்க. என் மூச்சு இரவல், என் ஜீவன் இரவல், என் ரட்சிப்பு இரவல், என் அபிஷேகம் இரவல், என் ஊழிய அபிஷேகம் இரவல், ஊழிய அழைப்பு இரவல். இந்த ஸ்தாபனத்தில் கர்த்தர் தந்திருக்கிற ஸ்தாரங்கள் இரவலாக கர்த்தர் கொடுத்தது. இரவலாக இரவலாக இரவலாக. இட் இஸ் ஜஸ்ட் பீன் பாரோடு. இது இரவலாக கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு எனக்காக வந்தது இரவலாக, இலவசமான ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதில் ஒன்று எனக்குரியதல்ல, நீ வைத்திருக்கிற ஒன்று உனக்குரியது அல்ல மகளே, உனக்குரியது அல்ல. சொந்தம் பாராட்ட உனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இரவல். அந்த இரவலும் பறி போயிட்டுது, உன் பிள்ளை பறி போயிட்டுது. உன் பிள்ளைய நினச்சி ஏங்கி அழுகிறையே, அது ஆற்றுக்குள்ளே விழுந்து போச்சுது, அது திரும்ப வராது என்று நினைக்கிறாய். நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தின் ஆதாரத்தில் இழந்து போனது அல்லவே அல்ல, அது கண்டிப்பாய் திரும்ப வரும். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வந்த வியாதியிலே நீ செத்து மாண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஜீவன் இரவலாய் கொடுக்கப்பட்டதான ஜீவன், இரவலாய் கொடுக்கப்பட்ட ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தக்க நடந்து கொள். தீர்க்கதரிசியோடு வாழுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அதைத்தானே கேட்கிறோம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப், இன்னைக்கு காலையிலையும் பேசியிருக்கேன், இப்பவும் பேசியிருக்கேன். ஒரு ஸ்டெப் நீ ஆண்டவருக்கு முன்னேறி போவாயானால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், ஊழியக்காரனுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரவலாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரும்பு எல்லா உலோகங்களை காட்டிலும் அதுதான் பாரமான உலோகம். அயர்ன் இஸ் த ஹெவியஸ்ட் மெட்டல் among all the metals. தங்கம் வச்சா, இரும்பு கொஞ்சம் வச்சா போதும், தங்கம் நிறைய வைக்கணும், வெள்ளி நிறைய வைக்கணும், செம்பு நிறைய வைக்கணும். அந்த இரும்பு அவ்வளவு பாரமானது. அந்த பாரமானதும் அது அமிழ்ந்து போனால் அதையும் மிதக்க பண்ணுவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. அமிழ்ந்து போகிற இரும்பையும், ஹல்லேலூயா, இரும்பையும் மிதக்க பண்ணுகிற the iron can float upon the water. அது தண்ணிக்கு மேல மிதக்கும். ஆண்டவர் அவ்வளவு வல்லவர். 2 கையை வைத்து சொல்லுங்க, அது மிதக்கும். நல்லா சொல்லுங்க, அது மிதக்கும். அது கண்டிப்பாக வெளியே வரும். நான் இழந்தது எதுவும் நான் இழந்து போவதில்லை. வாட் இஸ் லாஸ்ட் இஸ் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். நான் இழந்தது முட்டுமா இழந்து போனது அல்ல. கர்த்தர் திரும்ப தருவார். என் மகிழ்ச்சி திரும்ப வரும், என் அபிஷேகம் திரும்ப வரும், என் சமாதானம் திரும்ப வரும், என் செல்வம் திரும்ப வரும். கையை கொட்டி, தலைக்கு மேல கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் செல்வம் திரும்ப வரும், என் சந்தோஷம் திரும்ப வரும், என் ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். கர்த்தர் செய்வார்.
அல்லேலூயா. திரும்ப வரும். அவன் எலிசா ரொம்ப சிம்பிளாக கேட்குறான். அந்த அனாயிண்டட் ஃபெலோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் சொல்கிறான், அது எங்கே விழுந்தது, இடத்த சொல்லுப்பா. நமக்கு இடம் கூட தெரிய மாட்டேங்குது, எங்கே விழுந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு கிக்லேயே இருக்கிறோம், ஒரு சைக்கோ மாதிரி நம்ம போயிட்டு. அப்படி கிடையாது. யூ ஆர் நாட் அ ஸ்பிரிச்சுவல் சைக்கோ. நோ, அப்படி கிடையாது. உனக்கு தெரியும் எங்கே விழுந்தன்றது, உனக்கு தெரியும். எங்கே ஜெபத்தை விட்டா நீ தெரியும், எங்கே அபிஷேகத்தை விட்டா என்று தெரியும், எங்கே பரிசுத்தத்தை தவற விட்டா என்று உனக்கு தெரியும். அது தண்ணிக்கு கீழே போயிட்டது, அது மிதக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மிதக்கும். அப்போ அவன் ஒரு கொம்பை வெட்டி அதை அதில் போட்டான். அது மிதந்து வந்தது. கையை நீட்டி அதை எடுத்துக்கொள். இன்றைக்கு கையை நீட்டுகிற இந்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கையை நீட்டி எடுத்துக்கோ. இழந்ததெல்லாம் திரும்ப வரும். ரொம்ப பாரமாக நீ எழுது கொண்டிருக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எழுப்பி நெல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை கவனியுங்கள், ஹல்லேலூயா. அதாவது அங்கே கிடக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எடுக்கலாம். எழுப்பி நெல்லுங்கள். கண்ணை திறந்து என்னை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரே ஒரு சகோதரன், அவன் லாசரு. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள், 2 அக்கா தங்கச்சி, ஒரு சகோதரன். அவன்தான் சம்பாதிக்கக்கூடிய ஆம்பளை, பாதுகாக்கக்கூடிய ஆம்பளை. அவன் வியாதியாக இருந்தான். இயேசு அவரிடத்துல அன்பாக இருந்தார். அது போதுங்க. இயேசு உங்களிடத்துல அன்பாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தாய் தகப்பன் இல்லாத குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வியாதியாக இருக்கிற குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் விடுதலையே தருவார். அப்போ அவன் செத்து போனான். அவனை கொண்டு ஒரு கல்லறையில் வைக்கிறாங்க. நம்ம ஒரு கல்லறை அமைப்பு கிடையாது, ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே அவனை கொண்டு வைக்கிறாங்க. பாடியை பிரேத சீலையில் க்ளீனாக சுற்றி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது 18 அடி ஆழம் அந்த குகை. அந்த 18 அடி ஆழத்துக்குள்ளே 22 படிகள் இறங்கி போகணும், ஏறி வரணும். அவ்வளோ, அதுதான் அவனுடைய கலரை. இயேசு அந்த இடத்துல வந்தார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் அந்த கல்லறை பக்கத்தில் வருகிறார். கையை கும்பிட்டு கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. கையை கும்பிட்டு கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இயேசு அந்த கல்லறை பக்கத்தில் வருகிறார். 18 அடி ஆழத்தில் உள்ள கல்லறை பக்கத்தில் வருகிறார். 22 படிகள் இறங்கி போகக்கூடிய கல்லறை பக்கத்தில் வருகிறார். லாசருவே, வெளியே வா என்று சொன்னபோது, ஹல்லேலூயா, 18 அடி ஆழத்திலிருந்து 22 படிகள் ஏறி 4 நாளைக்கு முன்னாலே சத்த அந்த லாசரு உயிரோடு வந்தது போல 22 வருஷத்துக்கு முன்னாலே நீ இழந்து போன ஆசீர்வாதங்களும் ஏறி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 18 மாதங்களுக்கு முன்பு நீ இழந்து போனவைகளும் வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரும்பு மிதக்கும். ஸ்தோத்திரம். இழந்து போனது வெளியே வரும். ஸ்தோத்திரம். உன் நம்பிக்கை துளிர் விடும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் கிளைகளிலிருந்து, ஒரு வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றார். உன் கஷ்டமெல்லாம் நல்ல கையை வைத்தி சொல்லுங்க. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். நல்ல கையை உயர்த்தி விசுவாசத்தோடு பாடுங்க. எல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேறும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தரிக்க. தேவ
மறுபடியும் கஷ்டமெல்லாம் தொலையும் நான், நேரும் கவலையும் நீங்கும் நாள், கஷ்டமெல்லாம் தொலையும் நான். சித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சித்த என்னுள்ள ஓடிக்குதே, சித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்த நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து, வேத வசனத்தை குறித்து, தீர்க்கதரிசியை குறித்து, ஆண்டவர் இரும்பு மிதக்கும் என்கிற வார்த்தையை குறித்து ஹல்லேலூயா நம்மளோடு தெளிவாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி இன்னும் அந்த பரிசுத்த அபிஷேகத்தை விட்டுவிடக்கூடாது, தேவ வல்லமையை விட்டுவிடக்கூடாது, தேவ மகிமையை விட்டுவிடக்கூடாது, தேவனுக்காய் வாழுகிறதை விட்டுவிடக்கூடாது, வசனத்தை வாசிக்கிறதை விட்டுவிடக்கூடாது, ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. தேவன் இரும்பை இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் மிதக்க செய்வாராக. இந்த ராத்திரி வேளையிலே நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராகமா ரிபலந்தல ஷபல பல பலபா தீமாமா ரிபலந்தல ஷபல பல பல பலபா ரிகமா ரிபலந்தல ஷபல பல பலபா. எங்கள் வாழ்க்கையிலே மிதக்க பண்ணுகிறவ, கடினமான ஒரு பொருளை மிதக்க பண்ணுகிறவ, தண்ணீரிலே மிதக்க பண்ணுகிறவ, ஓ நினைக்காத காரியத்தை செய்கிறவ, நினைக்காத காரியங்களை செய்கிறவ, தீர்க்கதரிசி எங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஓ ராமாமா நல்ல ஆவில நிரம்பி சொல்லுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி பின்னாடி நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ரீமாமா ரீபல பல பலபா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தில் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் தரித்திருந்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இதுவரை நாங்கள் ஒருவேளை குறைவாய் இருந்து வேத வசனத்தை வாசிக்க முடியாமல் இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் வாசித்தவர்களாய் இருப்பீர்களானால் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த செய்திக்கு பிறகு நாங்கள் வாசிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருப்பீர்களானா, நீர் எங்களோடு இருப்பீர்களானா, நீர் எங்களோடு இருப்பீர்களானா, நீர் எங்களோடு இருப்பீர்களானா. எல்லாமே எங்களுக்கு இரும்பு மிதக்கப்படுமே, வார்த்தைகள் நிறைவேறுமே ஆண்டவரே. இரவலாய் வாங்கப்பட்ட ஆண்டவரே காரியத்தில் கர்த்தருடைய மகிமை வருமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தேவதாசன் மூலம் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே. எங்கள்கிட்ட குறைகள் இருக்குமானால், ஜெபத்தில் குறைவு இருக்குமானால், வேத வசனத்தில் குறைவு இருக்குமானால், உம்மை பிடித்துக் கொள்ளுகிறதுல குறைவு இருக்குமானா, இந்த ஆண்டவர் ராத்திரி வேளையில் இந்த ஜெபத்திற்கு பின்னாடி ஆண்டவர் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி, தேவ செய்தியின்படி எங்களை நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. டெடிகேட் பண்ற ஆண்டவரே. ஓ சரண்டர் ஆகிறோம் ஆண்டவரே.
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசிய தாசனுடைய ஆண்டவரே குடும்பத்திற்காக, பாஸ்டருக்காக, ஆண்டவரே அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக அவங்களை ஆண்டவரே இன்னும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. போகிற இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துவீராக. எங்கள் ஸ்தாபனத்திற்கு ஒரு நல்ல தலைவராய் நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஆண்டவரே வேலைகள் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நல்ல சுக பல ஆரோக்கியம் சௌக்கியம் நன்மைகள் இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் உம்முடைய மகனை தாங்கி நடத்துவதாக. அதே போல இந்த தலசபை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுத்தான 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருமகன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்கள் பகுதியில் பெண்கள் பகுதியில் வந்திருக்கிற எல்லாரும் இந்த செய்தியை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஒரு புது வாழ்வு, புது மகிழ்ச்சி ஆண்டவரே, வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இந்த நாட்களில் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இங்க வந்திருக்கிற பாஸ்டர் யோவேல் தினகரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை இன்னும் அதிகமா எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள, தொடர்ந்து நல்ல ஓட, உமக்காக நாங்கள் நிற்க ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே ஓட்டத்தை ஜெயமாய் நாங்கள் ஓட, இருக்கிற காலங்களில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று வெல்லும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.